Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வைபர். அதாவது குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு முன்னாடி WhatsApp நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப முன்னாடி நம்மளுடைய chat அப்ளிகேஷனா இருந்தது எதுன்னு கேட்டினா வைபர் அப்படிங்கிறது இருக்கும். சோ ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா இன்னுமே வைபருடைய பாவனை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய பிசினஸ் கம்பெனிஸ் கூட வைபரோட இன்னுமே ஸ்ரீலங்கால வந்து இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். சோ அது பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்கு வந்து வைபர் வந்து ஆபீஷியலா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இருக்கு. சோ அதுல பாத்தீங்கன்னா நிறைய பிரைவசி செட்டிங்ஸ் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மத்த அப்ளிகேஷன்ஸ் அதாவது ஆல்டர்னேட்டிவா இருக்க WhatsApp, Telegram, Signal அப்படிங்கிற அப்ளிகேஷனோட பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து வைபர்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த விஷயங்கள் என்ன விஷயங்கள் இருக்கு, WhatsAppக்கு ஆல்டர்னேட்டிவா வைபர் வந்து யூஸ் பண்ணலாமா, வைபர்ல இன்னும் என்ன ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ ஆட் ஆகிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த YouTube சேனலை இப்பதான் பார்க்கறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Facebook, Instagram பேஜ்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மாதத்தில் ஏற்பட்ட ஒரு சிறிய பிரச்சனை காரணமாக, அதாவது WhatsApp நிறுவனத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை காரணமாக அவங்க கொண்டு வரப்போன அப்டேட் காரணமாக நம்மளுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் மெசேஜிங் ஆப்பை வந்து சர்ச் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்ளிகேஷனாக எல்லாரும் Telegram, Signal அப்படிங்கிற அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணாலும் வைபர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து காணாமலே போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் ஓரளவு பார்க்கும்போது அந்த ரெண்டு அப்ளிகேஷனோட ஒப்பிட்டு பார்க்கும்போது வைபரில் வந்து பிரைவசி வந்து ரொம்பவுமே அதிகமாக பாதுகாக்கப்படுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்க சகல விஷயங்களும் வைபரில் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ மற்ற அப்ளிகேஷனில் சில வேறுபாடுகள் இருந்தாலும் வைபரில் வந்து எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மெசேஜஸும் காலும் நம்மளுக்கு வந்து என்கிரிப்ட் ஆகி தான் சென்ட் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வைபரில் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. வாட்ஸ்அப்போட பார்க்கும்போது வாட்ஸ்அப்லையும் இதே விஷயம் இருக்குது, வைபர்லையும் அதே விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. வைபரில் வந்து இன்னும் என்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ் வந்து நம்மளுக்கு WhatsAppல வந்து 7 நாளைக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ் வந்து எனேபிள் பண்ண முடியும். பட் WhatsAppல வந்து உங்களுக்கு அந்த டைம் பீரியடு கூட உங்களுக்கு வந்து டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ் வந்து கொண்டு வரலாம். ஸோ எத்தனை செகண்ட் எத்தனை மினிட்ஸ் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு செட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து வைபரில் இருக்குது. அது தவிர நம்மளுக்கு வைபரில் இன்னும் என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு சட்டாக இருந்தாலும் ஹிடன் பண்ணி வைக்கலாம். அதாவது நீங்கள் இவங்களோட தான் சட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து தெரியாமல் இருக்கலாம். ஹிடன் பண்ணி வச்சு உங்களுக்கு ஜஸ்ட் வந்து சர்ச் பண்ணி அதுக்கு பிறகு அந்த சட்டை வந்து மறுபடியும் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை வந்து வைபரில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து WhatsAppல இருந்து நம்மளுக்கு வைபரில் இல்லாத விஷயங்களை தான் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து வைபரில் என்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து நீங்கள் வைபரை இன்ஸ்டால் பண்ணால் ப்ளே ஸ்டோராக இருந்தாலும் சரி, ஆப் ஸ்டோராக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் வந்து வைபர் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் வைபரை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து வைபரை வந்து வெரிஃபை பண்ணணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேம் வந்து கொடுக்கணும், டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தை வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வைபர் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் கவர்மெண்ட் கூட வைபரில் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டில் கூட இருக்குது, அதாவது வைபரில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த அளவில் பார்க்கும்போது வைபரை வந்து ஸ்ரீலங்காவில் இருக்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான மக்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு வந்து வைபர் வந்து ஒஃபிஷியலாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவங்க வந்து ஒஃபிஷியலாக தமிழ், சிங்கள லாங்குவேஜஸில் வந்து நம்மளுக்கு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து வைபர் மூலமாக அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வைபரில் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். வைபருடைய இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு மெசேஜ் யாருக்காச்சும் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே இருக்க அந்த மெசேஜ் ஐக்கனை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து யாரெல்லாம் வைபர் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய கண்டெக்ட்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஷோ ஆகும். அதனால உங்களுக்கு ஈஸியாகவே வந்து அவங்கள ஃபைன் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். மெசேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டாகவே நம்மளுக்கு ஷோ ஆகுறது என்னென்னா உங்களுடைய மெசேஜஸ் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனில் தான் சென்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ண மெசேஜஸை வந்து எடிட் பண்ணுறதுக்கான சான்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே விஷயம் வந்து டெலிகிராம்லையும் நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ வைபரில் இருந்ததுக்கு பிறகு தான் டெலிகிராமில் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி மறுபடியும் சென்ட் பண்ணலாம். இப்போ நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டிக்கராக அதை சென்ட் பண்ணுறேன், மறுபடியும் உங்களுக்கு இதை வந்து சென்ட் பண்ணலாம். பட் எடிட்டட் அப்படிங்கிறது வந்து ஷோ ஆகும். அது தவிர இதில் நம்மளுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ். வாட்ஸ்அப்பில் வந்து நம்மளுக்கு 7 நாள் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து நம்மளுக்கு டைம் செட் பண்ணலாம். அதாவது 10 செகண்ட், 1 மினிட், 1 ஹவர், 1 டே, அதுக்கு பிறகு ஆஃப். இந்த அளவு டைம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணோன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ் வந்து மேலே நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிட்டு இருக்கும். அது தவிர வைபரில் ரொம்பவே ஃபேமஸான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் உருவாக்கவே முடியும். ஸோ கீழே இருக்க ஸ்டிக்கர் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்கலாம்
நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கிரியேட் ஸ்டிக்கர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய ஃபேஸை கூட ஸ்டிக்கராக வந்து எடிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த அளவு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை ஸ்டிக்கர் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் அதிகமான ஸ்டிக்கர் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பெய்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஸ்டிக்கர்ஸும் இருக்கும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸும் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறையவே ஃப்ரீ இருக்குது. அது எல்லாமே பெய்ட் பண்ணி கூட உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அது தவிர இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா குரூப் chat பண்ணலாம். குரூப் chatக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குரூப்புக்கு வந்து 250 மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணலாம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் ஐக்கனை கிளிக் பண்ணி நியூ குரூப் அப்படின்னு உங்களுக்கு செலக்ட் பண்ண 249 மெம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். உங்களோட சேர்த்தா மொத்தம் 250 பேர், அதாவது ஒரு குரூப்புக்கு வந்து 250 பேர் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அப்படிங்கிறத வந்து கிரியேட் பண்ணலாம். கிட்டத்தட்ட இதில் வந்து எண்ணிக்கையே இல்லை, உங்களுக்கு மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிகிட்டே போகலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நியூ ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன். இது வாட்ஸ்அப்லையும் நம்மளுக்கு இருக்குது, இதுலையும் நம்மளுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு யாரெல்லாம் ஆட் பண்ணணுமோ அதை வந்து ஜஸ்ட் டப் பண்ணி உங்களுக்கு ஆட் பண்ணலாம். ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஒஃபிஷியல் கம்யூனிட்டி வந்து இங்கே இருக்குது. ஸோ இதில் அவங்க உண்மையான தகவல்களை மக்களுக்கு பகிரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அவங்க கூட வைபர் மூலமாக நம்மகிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அதாவது ரொம்ப ஃபேமஸான மக்கள் கூட அவங்களுடைய கம்யூனிட்டிஸை வந்து இதில் உருவாக்கி வச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸாக இருந்தாலும் சரி, நியூஸாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி உங்களுக்கு யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க கூட இந்த வைபரில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய சேனல் கூட வைபரில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ அதில் ஜாயின் பண்ணணுன்னா விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அது தவிர பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ப்ரைவசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவசியை பார்த்துடலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து ஆன் பண்ணலாம், தேவையில்லாத விஷயங்களை வந்து ஆஃப் பண்ணலாம். அப்படி எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் வேணுமா, இல்லாட்டி உங்களுக்கு சிஸ்டம் டிஃபால்ட் வேணுமா, இல்லாட்டி இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கணுமா அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். பட் இதுலேயும் டார்க் மூட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கால், ஆடியோ கால் ரெண்டுமே மேக் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா குரூப் கால் கூட உங்களுக்கு மேக் பண்ணலாம். ஸோ வீடியோ கால், ஆடியோ கால் ரெண்டுலையுமே உங்களுக்கு குரூப்பாக ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த விஷயம் வாட்ஸ்அப்லையும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்மளுக்கு வைபர்லையும் கொடுத்துருக்காங்க. மற்ற அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் வந்து இப்போ தான் வீடியோ கால்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து அந்த அளவு தூரம் இல்லை. பட் வைபரில் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஓரளவு கொஞ்சம் ஓகே. அதாவது இதில் கால் வந்து ரொம்பவுமே நல்லா ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அது தவிர இதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டம் வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்து யூடியூப் அப்படின்னு ஷோ ஆகும். அந்த யூடியூபை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வீடியோ வந்து நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணலாம். நான் வந்து இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் வந்து சென்ட் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னே இந்த வீடியோ வந்து சென்ட் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்ல நம்ம போய் யூடியூப் லிங்கை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. ஜஸ்ட் இங்கே வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணாலே அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு அதை சென்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, அது தவிர நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கேம்ஸ், லொக்கேஷன், இந்த மாதிரி உங்களுக்கு ஓனாக ஜிஃபை கூட கிரியேட் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அதை கூட உங்களுக்கு இந்த இடத்துல சென்ட் பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ, வீடியோ ரெண்டுலையுமே மெசேஜஸ் சென்ட் பண்ணலாம். அதாவது இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆடியோ மெசேஜஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் வீடியோ மெசேஜ் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த டெப்பை வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் டெப் பண்ணோன்னே இதை வந்து ஹோல்ட் பண்ணோன்னே உங்களுடைய கேமரா வந்து இந்த இடத்துல லோட் ஆகும். இந்த கேமரா லோட் ஆகி உங்களுடைய மெசேஜ் வந்து அப்படியே சென்ட் ஆகும். ஸோ விருப்பம்னா உங்களுக்கு இந்த மெசேஜை வந்து அப்படியே சென்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் வந்து இப்போ சென்ட் ஆகியிருக்கு. ஸோ இதே மாதிரி ஆடியோ மெசேஜாக இருந்தாலும் சரி, வீடியோ மெசேஜாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டையுமே உங்களுக்கு வந்து வைபர் மூலமாக சென்ட் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அது தவிர நம்மளுக்கு இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக இருக்க 3 அப்ளிகேஷன்லையுமே ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் தான் இருக்குது. பட் அந்த 2 அப்ளிகேஷன்லையும் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வைக்க முடியாது. இன்னுமே அது வாட்ஸ்அப் கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு தனித்தன்மை இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் இருக்கே தவிர மற்ற விஷயங்களை பார்க்கும்போது வாட்ஸ்அப் நிறுவனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது வைபர் நிறுவனம் ஓரளவு அவங்க அளவுக்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ப்ரைவசி அப்படின்னு எடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை விட வைபர் வந்து ரொம்பவுமே முன்னிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, அதில் கொடுத்துருக்க எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் ஒரே ஒரு விஷயம் வந்து அவங்க கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து அட் ஷோ ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சட் லிஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி அட் வந்து கொஞ்சம் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். மற்றபடி இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதை அட் மட்டும் ஷோ ஆகாமல் இருந்துச்சுன்னா வைபர் வந்து ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் அட் வந்து நம்மளுக்கு அந்த டிஸ்பிளே அட்டாக வந்து ஷோ ஆகுது இல்லை, ஜஸ்ட் வந்து ஸ்மாலாக வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. பட் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான்.
மற்றபடி வைபரில் வந்து நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் ஓரளவு ஓகேயாக தான் இருக்குது, ரொம்பவுமே நல்லா தான் இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதாவது ஒரு மெசேஜிங் ஆப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ரொம்ப டஃப்பாலாம் இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட சிக்னலை யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ஒரு கொஞ்சம் கஷ்டம் ஒன்று விளங்குனுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் யூஸர் ஃப்ரெண்ட்லி அப்படி இல்லையோ அப்படின்னு மட்டும் தோணுச்சு. மற்றபடி பார்க்கும்போது அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த வைபரில் வந்து நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் யூஸர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்க்கு ஆல்டர்னேட்டிவ் அப்ளிகேஷனை வந்து இன்னுமே நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா வைபர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த வைபர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் வாட்ஸ்அப்க்கு ஆல்டர்னேட்டிவ் அப்ளிகேஷன் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ அப்படியே சென்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.